ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம புல்லுச்செடி, இந்த புல்லுச்செடி இருக்கிற எவ்வளோ பெருசாக வளர்க்குன்னு காமிக்கவா? டான்டா இது அளவு இருக்குது மக்களே, பாருங்கள் மக்களே, நல்லா பெருசாக இருக்குது. என்னடா செடியெல்லாம் இப்படி கிடக்குன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் பூனை இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. இது மேலே ஓடி இது மேலே உக்காந்து படுத்து தூங்கிடுது. அதான் கொய்யாகன்ட்டு, அதனால் செடியெல்லாம் அப்படியே அமுங்கி போச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஆனால் கொத்தமல்லி செடி வளர மாட்டா, செடியெல்லாம் வளருது, பூ போடுது. அங்கே போங்க, இது வந்து கொத்தமல்லின்றது, நல்லா காயாக இருக்குது. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் கொத்தமல்லி. மல்லி வேறு கொத்தமல்லி வேறு பாருங்க மகளே, காயாக இருக்குது. இதை நம்ம பிடுங்கி அரைச்சி காய வச்சோம்னா இதெல்லாம் கோதுமை அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் மல்லித்தூள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போங்க எல்லாமே என் பூனை பண்ண வேலை தான். படுத்து பாண்டுட்டு இருக்கு. இந்த புல்லை மட்டும் பத்திரமா வளர்த்துட்டு இருக்கேன். இங்கே புல்லை பட்டது. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி செடி பார்ப்போம். தக்காளி செடியெல்லாம் ஆடி போயிடுச்சு. இங்கே தான் தக்காளி காயாக இருக்குது. இந்த ஒன்று மட்டும் பழமாக இருக்குது. பட் எதுவும் முடியுது. இது சொல்யூஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ தான் முட்டு வருது. அடுத்தது நம்ம கத்திரிக்காய் செடி வாங்கணும்னு கேட்டுக்கிட்டோம். பாவக்காய் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. கத்திரிக்காய் செடி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.